பயிற்சி 6.4 கொஸ்டின் நம்பர் 5 ஃபஸ்ட் சப்டிவிஷன். இதில் மொத்தம் 3 சப்டிவிஷன் கேட்டிருப்பாங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க. டீனா துணை அலகு, டி பக்கத்தில் ஒரு வெக்டார். அதே மாதிரி இங்கேயும் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இந்த வெக்டார் ப்ளஸ் எஸ் ஆஃப் வெக்டார் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இந்த துணை அலகு எஸ் டி இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஏ வெக்டார்னு எடுத்துடணும். இது சி வெக்டார். அப்போ இதுக்கு பேர் பி வெக்டார், இதுக்கு பேர் டி வெக்டார். இதை மாற்றக்கூடாது, சரியா? இது எல்லாம் துணை அலகு பக்கத்தில் இருக்கிறது பி வெக்டாராகவும் டி வெக்டாராகவும் எடுத்து எழுதணும். ஸோ இது பாருங்கள், எழுதியிருக்கேன் பாருங்கள், பி வெக்டார்னா இது டி வெக்டார். குறியெல்லாம் மாற்றக்கூடாது, அப்படியே பார்த்து எழுத வேண்டியதுதான். டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். பி வெக்டாருக்கும் டி வெக்டாருக்கும் டாட் ப்ராடக்ட். இப்போ தெரியல, ஐயோட கெழுவையும் இங்கே இருக்கிற ஐயோட கெழுவையும் பெருக்கணும். இங்கே என்ன இருக்குது? 1. இந்த இடத்துல என்ன இருக்குது? -1. அப்போ நமக்கு என்ன வரும்? -1. அடுத்து ஜேல இங்கே கெழு 2, இந்த இடத்துல கெழு -2. ஸோ -4. அடுத்து கேவை பெருக்குங்க. -2 பெருக்கல் 2, இந்த 2 இந்த -2. ஸோ -4. இதை சுருக்குனா -9ன்னு வரும். அப்புறம் மேக்னிடியூடு எண்ணளவு கண்டுபிடிக்கணும். இல்லை டெட்டோடு நீங்கள் சொல்லலாம். டெட்டு பி வெக்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரூட் ஆஃப் இதோட கெழுவை ஸ்கொயர் பண்ணோம். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இங்கே இருக்கு இல்லையா, இது -2, -2 ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு +4 தான் வரும். ஸோ இது எவ்வளோ? ரூட் 9. 9க்கு ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 3. அடுத்தது டி வெக்டாருக்கு டெட்டு கண்டுபிடிக்கிறோம். ரூட் ஆஃப் ஐயோட கெழு -1 ஸ்கொயர் பண்ணும்போது +1 வரும். இங்கே ஜேவோட கெழு -2, -2 ஸ்கொயர் பண்ணால் +4. இங்கே 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4. ஸோ இது கூட்டினாலும் ரூட் 9 வரும். 9 ரூட் எடுத்தால் 3. ஃபார்முலா குறுங்கோணம், இடைப்பட்ட குறுங்கோணம் கேட்டால் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ். இது பேர் மாடுலஸ், ஏன்னா மைனஸில் ஆன்சர் வந்தால் நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிறதுக்காக. மாடுலஸ் பி வெக்டார் டாட் டி வெக்டார் பை டெட் பி வெக்டார் இன்ட்டு டெட் டி வெக்டார். ஸோ பி டாட் டி தான் கண்டுபிடிச்சிருக்கல. -9 மாடுலஸ்குள்ளே -9 போடுங்க. மாடுலஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸை ரிமூவ் பண்ணிவிட்டு +9ன்னு எழுதலாம். இந்த பை 9 இதை கேன்சல் பண்ணால் 1ன்னு கிடைக்கும். குறுங்கோணம் காஸ் தீட்டா இருக்கு இல்லையா, காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா காஸ் 0 டிகிரி எவ்வளோ? 1. ஸோ காஸ் தீட்டாக்கு எந்த டிகிரிக்கு 1 வரும் அப்படின்னா 0 டிகிரி. இதுதான் ஆன்சர், 0 டிகிரி. கோணம் அப்படின்னா நம்ம தீட்டான்னு சொல்லலையா, அதனால் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி.